இனிமேல் இந்த ஃபேமிலிக்குள்ளேயே நீ வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுவான். அவங்க இதில் ஏதோ ஒரு வழக்கம் இருக்கும் போல், ரொம்ப எதிர்த்து பேசிவிட்டு ஐஸ்பில் வந்து நீல் டவுன் போடணும் போல். இவன் வந்து பேய் ஃபேமிலி தான், ஓகேவா. இவன் ஒன்றும் இந்த பேய் ஃபேமிலியில் இன்னும் ஜாயின் ஆகலை. ஸோ நான் வந்து இவளுக்காக நான் போடுறேன் அப்படின்ட்டு அந்த ஐஸ் க்யூப்பில் போய் நீல் டவுன் போடுவான். பார்த்தா ஹீரோயினி வந்து வேணான்னு சொல்ல, வேணாம் உங்களுக்கு ஏற்கனவே அடிபட்டுருக்கு அப்படின்னு, நீ வந்து ஃபீல் பண்ணாத, நான் போய் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு போவான். ஹீரோக்கு வந்து இது பழகிருக்கும் போல், சின்ன வயசுலேருந்தே அவங்க பாட்டி இப்படி தான் பண்ணுவாங்க போல். அவனை வந்து ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப்பில் வந்து நீல் டவுன் போட வச்சு, அதனால் அதே மாதிரி ஹீரோவும் போட போயிடுவான். பார்த்தா ஹீரோயின் சொல்லிடுவா, நீங்கள் எதுக்கு போடுறீங்க, நான் போய் உங்களுக்காக போடுறேன்ட்டு போயிட்டு ஐஸ் எடுத்துகிட்டு கையில் எடுத்து பார்த்துட்டு, ஓ ஐஸை உடச்சி வேறு வச்சுருக்கீங்களா, உங்களுக்கு ஐஸில் தானே நீல் போடணும், ரொம்ப பிடிக்கல, சரி வாங்க எல்லோரும் விளாட்லான்ட்டு ஐஸ் க்யூப் எடுத்து அந்த பாட்டி மேலேயும் ஹீரோவோட ஸ்டெப் மதர் மேலேயும் எரிஞ்சுன்னு எரிஞ்சிடுவா. கத்திக்கிட்டு, ஏய் இவங்களா அங்கே என்னடி பண்ணுற, விட்டுறின்ட்டு கத்திக்கிட்டே அவங்களா ஓடுவாங்க துள்ளி குதிச்சுக்கிட்டு. ஐயோ ஹீரோவா அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருப்பான். ஹீரோயினி எரின்னு அந்த ஐஸ் க்யூப்லாம் எடுத்து எரிஞ்சிட்டு இருப்பா. ஓ இவன் வந்து நம்மளை உண்மையிலே லைக் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவா அப்படியே ஒரே ஜாலியாக இருப்பா. இங்கே எரின்னு எரிஞ்சு துள்ளி குதிச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தா சடனாக ஹீரோவோட அப்பா வந்துடுவாங்க. ஏய் என்ன பண்ணுறீங்க, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்துடுவான். என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு கத்திக்கிட்டு வந்துடுவான். அவங்க அப்பா வந்துட்டு சொன்னதுக்கப்புறம் அவங்க பாட்டிக்கு வந்து டேப்லெட்லாம் கொடுத்து உட்கார வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம், நான் இந்த பேய் ஃபேமிலியும் இல்லை, இனிமேல் நான் இங்கே வரவும் மாட்டேன்னு சொல்லுவான். ஏய் எங்கடா போகிற, நீ இல்லாமல் அந்த பேய் ஃபேமிலி எப்படிடா இருக்கும், நீ தான் வாரிசே, நீ தான் இந்த குரூப்பை விட்டு போனேன்னா எப்படிடா கம்பெனிலாம் ரன் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்க அப்பா திட்டிக்கிட்டு இருப்பார். அப்போ பாட்டியா, சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன், ஆனால் இவளை நீ மேரேஜ் பண்ணிக்கோ, பண்ணுனா அவள் வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. என்ன நம்மளை வச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க, ஓகே நான் பார்த்துக்கிறேன் அவளை, இவன் வந்து உங்கள் இதில் கஸ்டடியில் நான் விடலை, இவளை நான் பார்த்துக்குவோம், நாங்கள் தனியாக போய் இருந்துக்குவோன்ட்டு இப்போயே நான் அவளுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு கீழே குனிஞ்சு, ஏய் இவங்களா என்னை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ரிங் எடுத்து அவள் பர்மிஷன் கூட கேட்காம சடனாக மாட்டி விட்டுருவானா. ஹீரோயினி ஐயோ பாஸ் என்ன பண்ணுறீங்கன்னு ரியாக்ஷன் பண்ணி முடிக்கிறவங்களே அவன் போட்டு விட்டுருவான். இங்கே பாரு, இன்னையிலேருந்து நீயும் நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. அங்கே பாஸ் என்ன பாஸ் மாட்டீங்க, என் கையில் எதுக்கு போட்டிங்க, ஐயோ இல்லை வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து இவர் மேரேஜ்லாம் நான் ஒன்றும் பண்ணலை, நான்லாம் இங்கே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஏன் இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஹீரோவாக சொல்லிக்கிட்டு இருப்பான். ஐயோ இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இங்கே ஜஸ்ட் ஒரு க்ளீனிங் கேர்ள் ஒர்க்குன்னெலாம் கிடையாது, உங்கள் சிஸ்டர் தான் என்னை வந்து வரவே வச்சாங்க. என்னது என் சிஸ்டரா அப்படிங்கிற மாதிரி, உங்கள் சிஸ்டர் தான் இந்த ஜாபுக்கு வந்து என்னை போக சொன்னாங்க, க்ளீனிங் கேர்ள் ஜாபுன்ட்டு, ஆனால் நான் வந்து அந்த ஒர்க்குன்னு தான் நினச்சேன், ஆனால் இங்கே வந்தால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு வேறு மாதிரி தெரியுது, இல்லை என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிஸ்டரை கோர்த்து விட்டுருவா ஹீரோயினி. இப்போ வந்து ஹீரோயினி வந்து சொல்லியிருப்பாள், இல்லை சார் நீங்கள் வந்து என்னை ஒரு ஷீல்டாக தான் யூஸ் பண்ணுறீங்கன்னு நான் நினச்சேன் அப்படிங்க. என்ன நீயா அப்படி ஒரு ரீசன் சொல்கிற, நான் உன்னை அப்படி நினைக்கவே இல்லை, ஒரு ஜாபுக்கு தான் வந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆமாம் சார் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினிமா சொல்லிடுவா. ஹீரோவுக்கு அப்படியே மனசே உடஞ்சிரும். சரி ஓகே நீ இதுக்காக தானே வந்திருக்க, ஓகே விடு, நான் இதுக்கு மேலே உங்ககிட்ட எதுவும் நான் கேட்கல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் சொல்லிடுவா. ஆனால் நான் ஆக்சுவலி என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்க அம்மாவா சொல்லுவா, டேய் அவள் ஜஸ்ட்டு ஒரு க்ளீனிங்கெல்லாம் தான்டா பண்ணிட்டா, ஓகேவா, நீயா ஒன்று நினச்சிக்காத, அவள் வந்து உனக்கு வந்து லைக் பண்ணலை உன்னை வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். நீயா தாண்டா ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்க பாய், முதல்ல அவளை அனுப்பிச்சுடு, ஓகேவா, ஜஸ்ட்டு ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கதை நிப்பாட்டு, எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி நம்ம சைட்லேருந்தே நல்ல ஒரு வெல்த்தான பொண்ணாக பார்த்து மேரேஜ் பண்ணிக்கலாம், ஓகேவா, தேவையில்லாமல் நீ வந்து எதுவும் மைண்டில் எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. ஹீரோவா அப்படியே மனசே உடஞ்சி போயிடுவான். ஹீரோனி பாய்ங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாள். அப்போ யோசிப்பாள், அப்போ ஹீரோ வந்து நம்மளை வந்து லைக் பண்ணல போல், இப்போ தான் புரியுது, அப்போ ஹீரோவுக்கு வந்து எனக்கு பிடிக்கல, ஜஸ்ட்டு என்ன ஒரு க்ளீனிங்கெல்லாம் தான் பார்த்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாள். நமக்கு அப்படியே ஒரு நெக்ஸ்ட் சீனை காமிப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினியா அப்படியே வெளியில் வருவாள். வெளியில் வந்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட இருந்தது, அவரோட ஹாஸ்பிட்டல் போயிட்டு பைக் ரைடு வந்தது, ப்ளஸ் கோழிலாம் பிடிக்க போயிருப்பாங்கல்ல, அது எல்லாமே ஞாபகம் வரும். ஞாபகம் வந்துட்டு ப்ளஸ் ஹீரோவை போய் காப்பாற்றலாம் போயிருப்பாள், அது எல்லாமே நினச்சி பார்த்துட்ருப்பாள். நினச்சி பார்த்துட்டு என்ன நம்ம ஏற்கனவே பாயை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இவங்கள அவங்க என்ன நினச்சிட்டு இருக்க, பாய் அவருக்கு வந்து உன்னை வந்து பிடிக்கல, இப்போதும் இதோட ஸ்டாப் பண்ணிக்க,
ஜஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நீ நினச்சிட்டு இருக்க. ரிங்கு போட்டிருப்பாள், அந்த ரிங்கை வந்து கழட்டி வச்சுருவா. அப்போ ஹீரோவா அந்த இடத்துக்கு வருவான். என்ன பண்ணிகிட்ருக்க நீ, ரிங்கு எதுக்கு இப்போ கழட்டி வச்ச அப்படின்னு சொல்லுவான். அப்போ நீ வந்து என்னை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படிங்குவான். சார் சாரி சார், பட் நான் கிளம்புறேன், இங்கே நடந்தது எல்லாமே பாதிக்கு மேலே மிஸ்டேக்காக தான் இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படிங்குவா. என்ன என்ன மிஸ்டேக்காக இருக்குது? இப்போ ஹீரோவுமே யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ இவளுக்கும் என்ன பிடிக்கல போல், ஓகே இது இதோட முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி மைண்டில் நினச்சிக்கிட்டு இருப்பான். இப்போ ஹீரோயினிமா சார் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். நான் என்னோடய ஹோம் டவுனுக்கே போகிறேன், ஊருக்கு போகணும் அப்படிங்கோன்னே, ஊருக்கா, சரி அப்போ ஹாஃப் மந்த் சேல்ரி இருக்கே வேணாமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இல்லை சார் பரவாயில்ல வேணாம் அப்படிங்குவான். வேணாம்மா அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ என்ன ஊருக்கு போறியே, ஊரில் போய் உனக்கு என்ன மேரேஜா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவான் ஹீரோ. மேரேஜா? ஆமாம் சார், அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்குவேன். ஓகே, அப்போ உனக்கு வந்து நான் வந்து உன்னோட மேரேஜ் அமௌண்ட்டாக நான் உனக்கு வந்து க்ரெடிட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஸோ ஒன்று ஹீரோயினிமா ஓகே தேங்க்யூ சார் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுவாளாம். சரி போதும் நீ கிளம்பு இங்கேருந்து அப்படிங்கிற மாதிரி ஹீரோமா ரொம்ப கோபத்தில் சொல்லிடுவா. உண்மையிலேயே இவள் போயிட்டா, அப்போ என்னை வந்து இவளுக்கு பிடிக்கல போலையே அப்படின்ட்டு ஹீரோமா அப்படியே நின்று ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டே நிற்பான் அந்த ரிங்கை பார்த்துக்கிட்டு. இப்போ நெக்ஸ்ட் டே காமிப்பாங்க. ஹீரோயினியா அந்த ஃபீவர் டெஸ்ட் பண்ணுறத வந்து வாயில் வச்சுட்டு உட்காந்துருவா. என்ன நமக்கு ஃபீவரும் இல்லை, ஆனால் உடம்பு இவ்வளோ டயர்டாக இருக்குது, ச்சே ஏன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு ஹீரோயினிமா அப்படியே பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருப்பா. ஃபீவர்லாம் இல்லை, அவன் தான் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கான். இங்கே பாரு பாய், உன்னை வந்தேன்னு வச்சுக்கவே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, என் மைண்டு ஃபுல்லாக ஓடிட்டுருக்கா அப்படின்ட்டு பில்லோ போட்டு அடிச்சிட்டு இருப்பா. பார்த்தா நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினியா பாய்க்கு நம்மளை பிடிக்கும், பாய்க்கு நம்மளை பிடிக்காது, பாய்க்கு நம்மளை பிடிக்கும், பாய்க்கு நம்மளை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி கார்டை வச்சு டெஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருப்பா. அப்போ பார்த்தா சடனாக ஃபோன் வருமா. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட தங்கச்சி ஃபியான்சி இருப்பாள்ல அவள். என்ன இப்போ எதை கூப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இங்கே பாரு உனக்கு ஒரு வேலை இருக்குது, நீ பண்ணுறியா? நான் அந்த ஜாப்லாம் விட்டேன், தேவையில்லாமல் என்னை கூப்பிடாதீங்க. இங்கே பாரு இது ஒன்றும் ஜாப் கிடையாது, ஜஸ்ட்டு போய் நீ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்கணும், ஒரு மீல் சாப்பிட்டு வந்தால் உனக்கு அமௌண்ட்டு 2 மில்லியன் க்ரெடிட் ஆகும். அப்படி என்னது 2 மில்லியனா, நான் பண்ணுறேன், நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹீரோயினிமா கிளம்பிடுவா. பார்த்தா இது ஹீரோவோட தங்கச்சி பிளான் தான் போல். டேய் போடா போய் நம்ம ஹீரோவை ரெடி பண்ண போ, சும்மாவே உட்காந்துட்டு இருக்காமல் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போ, ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக சொல்லிடுவா. அங்கே போயா ஹீரோ கிட்ட காமிப்பா. அங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி. ஹீரோவா இவ என்ன இங்கே பண்ணுறா அப்படின்ட்டு அப்படியே ஹீரோ ஷாக்காக பார்ப்பான். ஏன்னா இவங்களாம் இங்கே இருக்கா, ஒருவேளை அவளுக்கு மேரேஜ் ப்ரப்போசல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாளா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ உசுப்பேத்தி விடுற மாதிரியே அவனா சொல்லிக்கிட்டு இருப்பான். எவ்வளோ தைரியம் இவளுக்கு இன்னைக்கு இருக்குது இவளுக்கு அப்படின்ட்டு ஹீரோவா பார்த்துட்டு நிற்பான். அப்போ ஹீரோ போயிடுவான். இவனுக்கா ஓகே பிளான் சக்ஸஸ் அப்படின்ட்டு நின்றுக்கிட்டு இருப்பா. அப்போ இவங்க 2 பேருமா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் எப்படி என்ன ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு எதுவும் பாய் ஃப்ரெண்ட் எதுவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிடுவா. பாய் ஃப்ரெண்டா, ஏன்னா இதை வந்து நான் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம், ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செட்டில்மெண்ட் பண்ண போவான். அப்போ பார்த்தா சடனாக இங்களாங்க அப்படின்னுங்கோ. அங்கே பார்த்தா யாரா நம்மளை கூப்பிட்றன்னு எந்திரிப்பா. சடனாக சரியான சாக்கு ஹீரோ வந்து நிற்பான்.